ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக தேங்காவை ஒரு மாதம் ஆனாலும் வீணாக போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். அது கூடவே மிக்சியில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் அரைச்சாலும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வராது இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அதுக்காக நான் 2 தேங்காய் நான் உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காவை நீங்கள் உடைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உடைங்க. அப்போ தான் நம்ம தேங்காவை திருவி வைக்கும்போது அது மேலே உள்ள டஸ்ட்டெலாம் தேங்காயில் கொட்டாமல் இருக்கும். ஸோ நான் அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் இங்கே அருவாள் மணை வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் திருவுவேன். இப்போ நிறையா தேங்காய் திருவுற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ உங்ககிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் தேங்காய் திருவிக்கோங்க. ஸோ தேங்காய் திருவும்போது ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போதுமே தேங்காய் திருவும்போது ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருவிட்டே வாங்க. உங்களுக்கு தேங்காய் சூப்பராக திருவிக்கிட்டு வரும். ஸோ நீங்கள் நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓரமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி திருவின பிறகு நீங்கள் நடுவில் உங்களுக்கு தேங்காய் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நடுவில் திருவிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தேங்காய் திருவிட்டு வந்துடும். நீங்கள் சீக்கிரமாகவே தேங்காவை திருகியும் முடிச்சிடலாம். ஸோ தேங்காய் திருகி முடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஓட்டில் கொஞ்சமாக தேங்காய் இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் சுரண்டி எடுத்துக்கலாம். திருகின தேங்காவை நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் உள்ளக்க நம்ம தேங்காய் போடும்போது நம்ம அமுக்கி வைக்கக்கூடாது. நம்ம லைட்டாக அதை அமுக்காமல் தான் மேலாப்பில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாக்ஸை மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு எப்போ நீங்கள் தேங்காவை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம், இப்போ நீங்கள் 8 மணிக்கு சட்னி அரைக்க போகிறீங்க காலையில் அப்படின்னா, நீங்கள் ஒரு 7:30 மணிக்கு தேங்காவை எடுத்து வெளியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சா போதும். அது லைட்டாக உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுமே தேங்காய் உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அந்த தேங்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலாப்பில் தேங்காய் அழகாக தனித்தனியாக உதிரியாக வரும். பட் அடியில் ஐஸ் கட்டியாக தான் இருக்கும். ஸோ மேலாப்பில் உள்ள தேங்காவை மட்டும் நம்ம எடுத்து இன்னொரு பவுலில் வச்சுப்போம். இந்த பவுலில் வச்ச பிறகு நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த தேங்காவை நம்ம சூப்பராக அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு உடனே இந்த தேங்காவை அரைக்கணுன்னா அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம உடனே அரைக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ண வச்சுருங்க. சூடு பண்ண பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டுட்டு அந்த தண்ணியில் நம்ம வச்சிட்டோன்னா கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸில் தேங்காய் அந்த ஜில்லாப்பு அந்த ஐஸ் குறைஞ்சி நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு சூப்பரான பக்குவத்தில் ரெடியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கம்மியான அளவில் மிக்சியில் தேங்காவை எப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் தேங்காவை இந்த மாதிரி கொஞ்சமாக மிக்சியில் போட்ட பிறகு நீங்கள் எடுத்ததுமே தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ தேங்காவை ப்ளைனாகவே நம்ம மிக்சியில் ஒரு 2-3 பல்ஸு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். சுற்றி எடுத்துகிட்டு வந்த பிறகு உங்களுக்கு தேங்காய் நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக லைட்டாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகி அரைஞ்சி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி எப்படி ஆட் பண்ணணும்னா, நம்ம எடுத்ததுமே தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது. நம்ம கோர்ஸாக அரைச்ச தேங்காவை இந்த மாதிரி ஓரமாக வலிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்திருக்க டேபிள் ஸ்பூனாலேயே ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம போய் அதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்த பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அரைச்ச பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி தான் தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம நல்லா வலிச்சு விட்டுட்டு திரும்பவும் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தேங்காயில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சாதான் உங்களுக்கு மிக்சியில் கொஞ்சமான அளவு இருந்தால் கூட தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மிக்சியில் தேங்காவை போட்டதுமே தண்ணியும் தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தயவு செஞ்சு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காய் வராது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் ஒரு 3லேருந்து 4 தடவை அரைச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு தேங்காய் கண்டிப்பாக ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்னோடய சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.